ஓம் அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவின் மிகவும் பிரியமான என் சொந்த பந்தங்களே, உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் அளவில்லாமல் தமது கிருபையின் கரத்தினால் உங்களை தாங்குவாராக. இன்றைக்கு ஒவ்வொருவரும் தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறோம். அவர் நம்மை உயிரை காப்பாற்றி வைத்திருக்கிறார். பூமியில நம்மளை பாக்கியவானாக வைத்திருக்கிறார். நம்மை எந்த ஒரு சத்துருக்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்காதபடி, அவருடைய இஷ்டத்துக்குபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள சத்துருக்கு அதிகாரம் கொடுக்காதபடி அவருடைய வல்ல கரத்தினால் நம்மை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு நாளும் எனக்காக நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த உபவாச நாட்களிலும் உங்களுடைய செபம் என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால் தொடர்ந்து எனக்காக செபிங்க. அருமையான டிசம்பர் 2ஆம் தேதி என்னுடைய அன்பு மகளுடைய திருமணத்தின் காரியத்திற்காகவும் நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாட்கள் உங்களுடைய எல்லா செபத்தின் மூலமாக அடையாளுடைய குடும்பத்துல என் 3 பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய மகிமையும் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறார். ஊழியத்தின் பாதைகளிலும் தேவன் விசாலமாக்கி கொடுத்திருக்கிறார். அதற்காக நீங்கள் கொடுத்து தாங்குகிற செபங்கள், பொருளாதாரங்கள் எல்லாவற்றுக்கும் மனதார இயேசு சுவாமிக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் உங்கள் இருதயங்கள் மனரம்பியமாக இந்த ஊழியருக்காக செபிக்கவும் அதை தாங்கவும், பொருளாதாரத்தில் உடல் உழைப்பு மூலமாக இதுவரைக்கும் என்னோடு கூட இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் உள்ளத்தில் நெஞ்சார வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய கிருபையும் பாக்கியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் தந்தபடினால் பரிசுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 2வது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. நான் எப்போதும் சொல்லுவேன், அதுக்கு இடையில என் பெயரை போட்டுக் கொள்ளுங்க, உங்க பெயரை போட்டுக் கொள்ளுங்க. கர்த்தர் எபினேசரை பாதுகாத்து எபினேசரை உயிரோடு வைப்பார். சொல்லி பாருங்க உங்க பேரை. உங்களை பாதுகாத்து உங்களை அவர் உயிரோடு கூட வைக்கிறார். அல்லேலூயா. இந்த நிமிடம் வரைக்கும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அல்லவா? இல்லையா? என்ன தம்பி, அவர் இல்லைன்னா நம்ம இருந்திருக்க முடியுமா? சொல்லுங்க சிஸ்டர். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இந்த வியாதிகள் போயிருக்குன்னா அதுக்கு ஏசப்பா கிருபை இல்லவா? நிறைய பேர் சொல்லினாங்க இல்லையா, இவ்வளவுதான் இவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு, ஐசியூல இருக்கும் போது நம்ம எல்லாரும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்த காலங்கள் உண்டு இல்லையா? டாக்டர் சொல்லுவாங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஏசப்பா நம்முடைய உயிரை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். பல இன்னைக்கு பார்த்தவர்களை நாளைக்கு நம்மளால பார்க்க முடியல. ஆனாலும் தேவன் நம்மை பாதுகாத்து ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார்னா இந்த ஒரு நாள் அவர் நம்மை கொண்டு எதையும் செய்ய விரும்புகிறார். அததான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீங்க நினைக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு நாட்களை கூட்டி கொடுக்கும் போதெல்லாம் ஆண்டவர் ஏதோ என் இடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒரு காரியத்துக்காக என்னை பாதுகாத்து எனக்கு ஜீவனை உயிரை காப்பாற்றி வைத்திருக்கிறார். அப்ப இந்த உயிரை காப்பாற்றி வைத்திருக்கிற தேவனுக்கு இந்த நாட்கள் நான் ஏதோ ஒன்று செய்யணும் அவர் எதிர்பார்க்கிறார். அது உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிற செபம் கர்த்தருக்கு பிரியமாக ஆக வேண்டும் என்று கூட எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இல்ல தேவனுக்கு ஏதாவது ஒரு வகையில ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கூட கர்த்தரை எதிர்பார்த்திருக்கலாம். இல்ல உங்க சொந்த பந்தங்களுக்கிட்ட போய் கிறிஸ்துடைய அன்பை சொல்லக்கூடியவர்களாக கூட அவர் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஒரு நாட்களை அவர் கூட்டி கொடுக்க அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று அவரை விரும்புகிறார். ஒருவேளை இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் சூழ்நிலையும் என் தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால்தான் நாளுக்கு நாள் இன்னைக்கு இந்த நாள் என் தகப்பனுக்கு கொடுத்தபடினால் என்ன பண்றோம், இன்னும் அவருக்காக ஏதாவது செய்யணும். ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் அவருடைய வார்த்தைகளை அனுப்புகிறோம், அவருடைய வசனங்களை அனுப்புகிறோம். யூடியூப் சேனல்ல உங்களுக்கான நேரம், தொடர் செபங்கள், விசேஷ கூட்டங்கள், எதையாவது ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கர்த்தர் அவருடைய பார்வையில நம்ம அருமையாக இருக்கிறோம் என்று எண்ணி நம்மை பாதுகாத்து இதுவரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறார். சரிங்களா? அதனால ஒருவேளை இன்னைக்கு பொழுது விடிந்தது, கர்த்தர் என் கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார் என்கின்ற உணர்வோடு கூட நீங்க எழுந்து அவரிடத்துல நின்று ஜெபித்து கேட்டு பாருங்க. சப்பா, இன்னைக்கு ஒரு நாள் ஜீவனை கொடுத்திருக்கிறீங்கப்பா, இந்த ஜீவனின் குடும்பத்திற்கும் உமக்கும் பயன்பட வேண்டும்படியாக
நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்கப்பா என்று சொல்லி அப்பா கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. அவர் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பார். சரிங்களா? வீணான நேரத்தை நம்ம செலவிட வேண்டாம் சகோதர சகோதரிகளே. இதை விலையேற பெற்ற காலத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். பாக்குறீங்கல்ல எவ்வளவு மழை வந்துட்டு இருக்குது. எந்த கிராமங்களுக்கெல்லாம் ஊருக்குள்ளாம் தண்ணி போயிட்டு இருக்கு. எவ்வளவு பொருள் சேதங்கள் உயிர் சேதங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த மழைக்காக இப்படிப்பட்ட நெருக்கடிக்காக நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும் இல்லையா? திருட்டு கொலை நிறைய நடக்குது. பிள்ளைகளை கற்பழிப்பு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு ஒரு நாளை கூட்டி கொடுக்கும் போது அதற்காக பாரப்பட்டு நம்ம ஜெபிப்பதற்காக சுவாமி நமக்கு அந்த நாளை ஏற்படுத்தியிருக்கிறார். அதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை பாதுகாத்து உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார்னா அவருக்கு நீ நானும் தேவைப்படுகிறது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். God bless you.